Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி புதினா சட்னி. இந்த புதினா சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஈவன் எனக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட கூட ரொம்ப பிடிக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. 10 minutesல செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தனியா, பாதி டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது மூணையும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கடலைப்பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக 2 வரமிளகா, 5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப அளவை மாற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஒரு 5 வெங்காயத்தை வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 கை நிறைய புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு தான் இது என்ன இவ்வளோ புதினா இலையா அப்படின்னு தோணும். பட் ஆனால் இதை வந்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிட்டா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இந்த அளவுக்காவது நம்ம புதினா இலை சேர்த்தா தான் நம்ம ஒரு 3லேருந்து 4 பேருக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் நான் பாதி கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் துருவின தேங்காய்க்கு பதிலாக பீஸ் போட்டு கூட தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ தேங்காவெல்லாம் நல்லா ஃபுல்லாக தக்காளி வெங்காயம் புதினா கூடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காவோட நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடி பாதி அளவு தான் உப்பு ஆட் பண்ணேன், ஸோ மீதி அளவை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து 2 சேர்ந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 5 போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈஸியான ஹெல்த்தியான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் 3லேருந்து 4 பேர் வரைக்கும் அளவு கரெக்டாக. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும் உடனே நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.